வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மசாலா பொருள் தாங்க ஜீரகம். ஆனா இந்த சிறிய விதையில மறைந்திருக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பலருக்குமே முழுமையா தெரியாது. காலையில வெறும் வயிற்றுல ஜீரக தண்ணீர் குடிப்பது எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆனா இந்த ஜீரக தண்ணிய யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது, எப்படி சரியான முறையில தயாரித்து குடிக்க வேண்டும், எவ்வளவு எடுத்து ஒரு நாளைக்கு குடிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜீரகம் ரொம்பவுமே நல்லது. ஆனா யாருக்கு அது ஆபத்தை கொடுக்குது? ஸோ எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஜீரகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இந்திய பாரம்பரிய உணவுல பயன்படுத்தப்பட்டு வருது. இதுல காணக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னன்னா இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் இ, நார்ச்சத்து, இயற்கையான தாவர வேதிப்பொருட்கள். இந்த சத்துக்கள் தான் பல ஆரோக்கிய நன்மைகளுக்கு காரணமா இருக்குது. ஜீரக தண்ணீரை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். அது சரியான முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டம்ளர் தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து இரவு முழுக்க ஊற வச்சிடணும். ஸோ இரவு முழுக்க ஊறினதுக்கு பிறகு நீங்கள் காலையில் வடிகட்டிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கணும். இது ஒரு முறை. அடுத்த ஒரு முறை என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக காலையிலேயே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, வெறும் 1 டேபிள் ஸ்பூன் அதை எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி 5லிருந்து 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சு அதை வெதுவெதுப்பான நிலையில் குடிக்கலாம் வடிகட்டிட்டு. இதில் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு லெமன் ஹாஃப் புழிஞ்சு விடலாம். சிறிதளவு தேன், நாட்டு ஒரிஜினல் தேன் சேர்க்கலாம். இல்லை வெறுமனமே நீங்கள் வெதுவெதுப்பாக குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். ஆனால் எலுமிச்சையும் தேனும் சேர்க்கும் போது உங்கள் உடலுக்கு இன்னுமே கூடுதலான ஆரோக்கியமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எலுமிச்சை விட்டமின் சி அதிகமாக கொண்டது. உங்களை ரொம்பவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை பயன்படும். தேனும் அதே மாதிரி தான் நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டது. ஸோ ஒரு எனர்ஜி உங்களுக்கு காலையிலே கிடைக்கும் தேனும் எலுமிச்சையும் சேர்க்கும் போது. ஸோ இதனுடைய பயன்களை பார்த்துடலாம். ஜீரக தண்ணீர் ஜீரகம் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் உடலுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா செரிமானத்திற்கு இது பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய சில இயற்கையான சேர்மங்கள் செரிமானத்துடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வயிறு உபசம், வாய்வு தொல்லை, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் குறையும். ஸோ இதனால யாருக்கெல்லாம் செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும்னா வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும். ஏன்னா எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது. இதனால வயிற்று வலி ஏற்படும், வயிறு உபசமாக இருக்கும். அந்த டைம்ல நீங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரகத்தை வாயில போட்டு நீங்க அப்படியே மெல்லலாம். இல்லைன்னா கொதிக்க வச்சு நம்ம சொன்ன மாதிரி தேன், லெமன் சேர்த்தும் குடிக்கலாம். சரி, சிறு குழந்தைகளுக்கு தேன், லெமன் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க குடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து 2வது நன்மையை பார்க்கலாம். உடல்ல நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படும். காலையில் எந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஆனால் சிலருக்கு இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே காஃபி, டீ குடிப்பாங்க. ஸோ அது நல்லதே கிடையாது. காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் வெறும் தண்ணி எடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஜீரக தண்ணீர் இந்த மாதிரி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது உங்கள் உடலில் நீர்ச்சத்து பராமரிக்கப்படும். ஏன்னா நம்ம 6லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக எல்லாருமே தூங்கும். அந்த தூங்குகிற டைமில் நம்ம தண்ணி குடிக்கவே மாட்டோம். இதனால் என்ன ஆகும்னா நம்ம உடல்ல சற்று நீரிழப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு தான் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வச்சுக்க சொல்கிறோம். ஸோ அது ஜீரக தண்ணீராக இருந்தால் இன்னுமே உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ ஜீரகம் சேர்த்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது உங்களுடைய உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு பயன்படும். இன்னுமே நீங்கள் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து 3வது நன்மை என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டது. ஜீரகத்தில் பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது உடலில் உருவாகக்கூடிய மூலக்கூறுகளால் ஏற்படக்கூடிய செல் சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ செல்கள் டேமேஜ் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஜீரகம் தண்ணி பயன்படுது. இதனால் நம்மளுடைய முதுமை தாமதப்படுத்தும், இளமையை தக்க வச்சுக்கிறலாம். அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா இரும்பு சத்து தாங்க.
ஜீரகத்துல இரும்பு சத்து இருக்கிறதுனால, இரும்பு சத்து உடல்ல ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. நெறைய பெண்களுக்கு இங்க தாங்க பிரச்சனை ஏற்படும். ஏன்னா, ஹீமோகுளோபின் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதனால என்ன ஆகும்? ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா அவங்களுக்கு ஏற்பட்டு, அடிக்கடி மயக்கம், உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனையில பெண்கள் வந்து மாட்டிக்கிருவாங்க. ஆனா, நம்ம அது காலையில எந்திரிச்சோன ஜீரக தண்ணீர எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஹீமோகுளோபின் உருவாக்கம் நம்ம உடல்ல அதிகமாயிரும். இதனால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியால இருந்து நம்ம பாதுகாக்கலாம். அதனால கண்டிப்பாக எல்லாருமே ஜீரக தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து 5வது நன்மை, உடல் எடைய கட்டுப்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஜீரகத்தோடு உணவு சேர்த்து நீங்க அதாவது உணவு கட்டுப்பாட நீங்க சேர்த்துக்கிட்டு, ஜீரக தண்ணீரையும் குடிச்சுக்கிட்டு, உடற்பயிற்சியும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உடல் எடை வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சில ஆய்வுகள் வந்து சொல்லுது. அதனால சரியான உணவு பழக்கம், சரியான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் இதெல்லாம் சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடல் எடை சூப்பரா குறையும். வெறும் ஜீரக தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு எனக்கு உடல் எடை குறையல அப்படின்னு சொல்லாதீங்க. ஜீரக தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு காலையில ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் நீங்க நடைப்பயிற்சி மட்டும் மேற்கொண்டாலே போதும். உடல் எடை சூப்பரா குறைய ஆரம்பிக்கும். ஜீரக தண்ணீரை குடிக்க குடிக்க உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீட் ஆகி உங்களுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து 6வது நன்மை, சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஜீரகம் வந்து ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு உதவுறதா சில ஆய்வுகள் சொல்லுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து தாராளமாக ஜீரக தண்ணீரை எடுத்துக்கிடலாம். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வெறும் ஜீரக தண்ணீர வெறும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். லெமனு, ஹனி எதுவுமே சேர்க்காம வெறும் ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு அந்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இருக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க மருத்துவர் குடுத்தா மருந்து, மாத்திரை எடுத்துக்கிட்டே நீங்க இத பண்ணணும். அடுத்து 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. இது ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா ஜீரக தண்ணீரை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல இதயம் சார்ந்த நோய்கள் தான் அதிகமா ஆகுது. இதனால மரணங்கள் அதிகமாவே ஏற்படுது. ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனைனால தான் அதிக மரணம் ஏற்படுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஜீரக தண்ணீரை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதயம் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னா ஜீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். அடுத்து 8வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. சத்தான உணவுகளோடு சேர்த்து நீங்க ஜீரக தண்ணீரை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையாக எதிர்த்து போராடலாம். அடுத்து 9வது நன்மை, தோல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் தோல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ஜீரக தண்ணீர் பயன்படுது. நீர்ச்சத்து போதுமான அளவில் இருந்தாலும் சமச்சீரான உணவு கூட நம்ம ஜீரக தண்ணீரை எடுக்கும் பொழுது தோல் ஆரோக்கியமாக்கப்படும். ஏன்னா ஜீரகத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது நம்மளுடைய சருமத்தை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுதுங்க. காலை நேரத்துல நம்ம வெதுவெதுப்பா இந்த ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டைம்ல நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்மளுடைய வேலைகளை வந்து கடகடன்னு செய்யறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. கண்டிப்பா பெண்கள் வந்து காலை நேரத்துல ஜீரக தண்ணீர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். அடுத்து நீங்க வேலைகளை வந்து நீங்களே ஆக்டிவா செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது ஜீரக தண்ணீர். ஸோ உங்க உடலை நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறணும், ஆரோக்கியமா வச்சுக்கிறோம், ஒரு அதாவது ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகணும் அப்படின்னா ஜீரக தண்ணீரை இன்னைக்கே நீங்க பயன்படுத்துங்க. யாரெல்லாம் இதை குடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது. பொதுவா எல்லாருமே வந்து ஆரோக்கியமானவர்கள் மற்றும் செரிமானத்தன்மை கம்மியா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம காலையில வந்து இதை எடுத்துக்கிறலாங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, காலை ஒரு டைம் சாயந்தரம் டைம் எடுக்கலாம். அப்பெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டா போதும். யாரெல்லாம் இதை எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குறைந்த இரத்த சர்க்கரை பிரச்சனை இருக்கிறவர்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது சர்க்கரை அளவை வந்து மெயின்டைன் பண்ணும் ஜீரகம். அதனால வந்து குறைந்த சர்க்கரை அளவு இருக்கிறவங்க குடிச்சிங்கன்னா இன்னுமே குறைவாயிரும் உங்களுடைய ரத்த சர்க்கரை. அதனால அவங்க மட்டும் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஜீரகம் சாப்பிட்டா எனக்கு ஒவ்வாமை ஏற்படும், அலர்ஜி ஏற்படும் அப்படின்னு இருக்கிறவங்க எடுக்க வேண்டும். மற்ற எல்லாருமே நம்ம கவனமா எடுத்துக்கலாம்.
தினமும் நம்ம எவ்வளவு அளவு ஜீரகம் தண்ணீர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, 1 டம்ளர் ஜீரக தண்ணீர் வந்து நம்ம டெய்லி பயன்படுத்தலாம். ஆனா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்த நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதுதான் சரியான முறை. அளவுமே அதுதான். அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டா தான் அதுக்கு நம்மளுக்கு மருந்தாக செயல்படும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது ஆபத்தை விளைவிக்கும். ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அளவா ஆனா தினமும் பயன்படுத்துங்க. ஜீரக தண்ணீரோடு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, காலையில நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். காலையில காலை உணவு ரொம்பவுமே சத்தான உணவா எடுத்துக்கிறங்க. அடுத்து போதுமான தூக்கம். இரவு தூங்கும்போது நீங்க 6லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்குங்க. தினமும் தேவையான அளவு தண்ணீருங்க. 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் வந்து அதிகமா குடிச்சிருங்க. அடுத்து காய்கறிகள், பழங்கள், புரதம் நிறைந்த காய்கறிகள், புரதம் நிறைந்த பருப்பு வகைகள், அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகள் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ரொம்பவுமே ஆரோக்கியமா இருப்பீர்கள். நண்பர்களே, ஜீரக தண்ணீருங்கிறது ஒரு சூப்பரான தண்ணீர். இன்னையிலிருந்தே நீங்க குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.